இந்த இடத்துல இப்ப பாக்கைக்குள்ள வந்து உங்களோட கணவனோட இருந்த ஞாபகங்கள் பிள்ளைகளை ஜன்னல் நிலைகள் எதுவுமே இல்லை. இங்க பாருங்க வீட்டுக்குள்ள எந்த பெரிய மரம் வந்து பாருங்க இப்படி வந்து பாருங்க. நாங்கள் நிற்கின்ற இடம் தோலகட்டி என்று அழைக்கப்படுகின்ற இடம். மக்களுடைய காணிகளை வந்து மக்களிடமே வந்து ஒப்படைக்கின்ற நிகழ்வு பாருங்க. முற்றிலும் வந்து இந்த வீடு சேதம் அடைஞ்சிருக்கு பாருங்க. இடிஞ்சு போய் காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குத்தமடி எல்லாம் வந்து இந்த பாருங்க கிடக்கு விதிவடிகள் அகற்றிட்டாங்கன்னு சொல்லி இந்த பகுதியில் வந்து விட்டுருக்காங்க. சொல்லுங்க எத்தனை வருடங்களை பிறகு இந்த உங்களுடைய காணிகளை வந்துக்கிறீங்க? ஓடுகள் எல்லாமே வந்து பாருங்க கீழே விழுந்து உடைஞ்சு போய் கிடக்கு. புல்லுக்கு எல்லாம் புல்லா என்ன இதுகள் என்ன பொடி இளம் இதுகளும் என்ன. இந்த இடத்திலே இப்பொழுது ஒரு சிறு பகுதி அவர்கள் விட்டிருக்கின்றார். இந்த ஒரு நிலையெல்லாம் வந்து எவ்வளவு பார்த்து நீங்க வந்து நீங்களும் கணவனும் சேர்ந்து கட்டியிருப்பீங்க. கோமாலை மாதா சபை என்று சொல்லுவார்கள். காங்கிரிகேஷன் ஆஃப் த ரொசேரியன் அல்லது ரொசேரியன் காங்கிரிகேஷன். எப்படி மக்களுடைய வீடுகள் காணிகள் எல்லாமே வந்து எப்படி இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம். இன்னொரு காணொலி வாயிலாக சந்திக்கிறதுல உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பலாலி வசாவுலான் என்ற பகுதியில் நான் நிற்கிறேன். இங்கே எதுக்காக நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த யுத்த கால பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களுடைய காணிகள் வந்து இராணுவத்தினுடைய வசம் அவங்க வந்து வச்சிருக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டது. அந்த சூழ்நிலைகள் பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்பத்த கால பகுதியில் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு பிறகு மக்களுடைய காணிகளை வந்து மக்களிடமே வந்து ஒப்படைக்கின்ற நிகழ்வு வந்து ஒவ்வொரு பகுதிகளாக வந்து இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது. அந்த வகையில காங்கிரஸ் துறை மயிலிட்டி அப்படின்னு சொல்லி தெல்லிப்பளைன்னு சொல்லி பல்வேறுபட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய காணிகள் வந்து ஒவ்வொரு பகுதிகளாக வந்து விடுவித்துக் கொண்டிருக்கிறாங்க. சென்ற மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வசாவலான் பகுதியில் வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் வந்து இந்த காணிகள் வந்து கிட்டத்தட்ட 250 ஏக்கர் பரப்பு காணிகள் வந்து விட்டுருக்கா சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இந்த மாதம் 1ஆம் தேதியில இருந்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களை வந்து உள்ளுக்கு போய் அவங்களுடைய காணிகளை வீடுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி அனுமதி அளிச்சிருக்காங்க என்றதை வந்து இதில் தெரிவித்துக் கொள்றோம். இன்றைக்கு வந்து இந்த இடத்துல வசாவலான் பகுதியில் பலாலி வசாவலான் பகுதியில் இருக்கிற எங்களுடைய மக்களுடைய காணிகள் வீடுகள் எல்லாம் வந்து எப்படி இருக்குது என்றதை வந்து நான் இந்த காணொலியில் வந்து தரப்போறேன். யாராவது எங்களோட சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருக்கும். ஓகே, நீங்கள் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க மறந்துடாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இங்கே பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இராணுவத்தினுடைய முகாம் அந்த கூடாரங்கள் எல்லாம் இருக்கு. இந்த பகுதிகள் எல்லாமே வந்து இந்த காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு துப்புரவு செய்யப்பட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இங்காலையும் பாருங்க, இங்காலையும் நிறைய பகுதிகள் வந்து மரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு முற்று முழுதாக வந்து நீக்கப்பட்டிருக்குது. இங்கால பகுதிகள் ஃபுல்லாக வந்து இப்போ காடு பகுதிகள் போல இருக்குது. நாங்கள் உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்றதை வந்து போய் பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்படியே மெதுவாக போய் பார்ப்போம் எப்படி மக்களுடைய வீடுகள் காணிகள் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறோம். உங்களோட வீடா? ஓகே, முதலாவது வீடு உங்களோட வீடா தான் இருக்குது. இருங்க. ஓகே, சொல்லுங்க எத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த உங்களுடைய காணிகளை வந்துக்கிறீங்க? 35 வருடங்களுக்கு 35 வருஷத்துக்கு பிறகு. நீங்கள் எங்க இருந்து வாரீங்க? சொந்த இடம் இந்த வீடு தான். ஜாப்பானம் தான் நாங்கள் பாடக்கூடிய இடம் இருந்தது. நான் ரிட்டையர்ட் மேட்டர் பென்ஷன் ஒரு மகள் 10 இயர்ஸ் தான் பிறந்த வயது. அவ பிறந்தது 85ஆம் ஆண்டு டிசம்பர் 31 30 வருஷ ஹல்லூரும் படுவாய் செய்ய விடுதலின் பண்ணி அப்ப இந்த ஹாஸ்பிட்டலில் சிங்கிள் நர்சஸ் எல்லாம் நிறைய அப்ப எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்து அடுத்த நாள் இப்ப 30% சொல்ல அந்த காலமே இந்த ஏர்போர்ட்டுக்கு பிரச்சனை ஒன்று இருந்தா அவங்க ஏர்போர்ட் பிரச்சனை வேற மக்களுக்கு கிடைச்சிடுறாங்க. அப்படியே நாங்க போன வழி இப்ப எங்க இருக்கிறீங்க? இப்ப நான் எனக்கு ஒரு தோட்டக்காரங்க இருந்தாங்க. அவங்க சேர்ந்து போயிருந்தோட பலாலிட்டு அதுல ஒரு 5 பேரை விட்டு இருக்கிறாங்க. வீடு கிடைக்கணும் விடாமல் இப்ப விட்டு இருக்கிறோம் சொல்லி நாங்க செய்யல. அந்த காணிக்கு ஒரு வீட்டை போட்டு இருக்கிறேன். டவுன்ல இருந்தோன்னு போனா வாடகை எங்க போறது பென்ஷன் தானே. பென்ஷன் வாடகை கட்டிடலாம். இப்ப ஊதிய வாடகை அப்போ 3000 4000 பாலோட இருந்தோம். இப்போ 10,000 15,000 சேர்ந்து இருக்கீங்களா? அவ மகள் மன்னார்ல மாதிரி பண்ணுவா. மன்னார்ல இப்ப வந்துட்டாங்களா? அவர் வந்து சமுத்தி ஆபீஸ். சரி சமுத்தி ஆபீஸ். மகளும் பேங்க்ல வேலை செய்வா. ஹார்ட் சர்ஜரி செய்யப்படுகிறாங்க.
அப்ப அவ வேலை போவா அவன் மருமகன் மறைச்சு அம்மாவை இருக்க சொன்னேன். சரி உங்களை வச்சு பார்த்து கொள்ளணும். எந்த ஹஸ்பண்ட் ஒரு ஆடிட்டா இருந்தார். 1990 அவர் ஹார்ட் அட்டாக் அவரும். இப்ப நீ என்ன மாதிரி இந்த வீடு என்ன மாதிரி இப்ப பிளான் நான் கொஞ்சம் உதவி செய்யறேன். அதை ரிப்பேர் பண்ணி போட்டு இருக்கத்தான் யோசிக்கிறோம். ஏதாவது செஞ்சு ஒண்ணு இந்த வீடு இருக்க ஆசை உங்களுக்கு? சரியான ஆசை. யாரு கட்டின வீடு இது? நான் கட்டினேன். நானும் மனுஷன் சேர்ந்து கட்டினேன். கஷ்டப்பட்டு கட்டினேன். இல்ல இப்ப பாக்க எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துல அந்த மாதிரி அவங்களோட விஷயங்களோட நல்லா ஒன்றிணைந்து ஒரு தீங்கும் இல்லை. அவங்களோட நாங்கள் இருக்கலாம். நாங்கள பொதுமக்களோட இருப்பதான் மேல கஷ்டம். அதுவும் ஆமி போர்டர்ல இவ்வளவு காலம் இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு துன்பம் இல்லை. நான் எங்காலும் வெளியே போறோன்னு பாக்குறாரு. ஆமி மாமா பேர் இருக்கிறாரு. கையை காட்டிட்டு என்ன வீடு கொண்டு போட்டாங்க. இதெல்லாம் முதலே கொண்டு போயிட்டாங்க. என்ன நிலையால கதை போல முதல் நான் அறிஞ்ச போய் அறிஞ்ச போது லாமி ஓவிசன் இருந்த எல்லாம் வசதியா இருந்த படிக்காது. அப்புறம் இடையில தெரியாது வந்து கெடுபிடிக்கிற வந்தா. அப்புறம் இப்ப பாத்ரூம் இல்லை, குளிக்கிற அறையில இதெல்லாம் செய்யறதான் நம்ம மீண்டும் வர வேணும். தானியார போய் சந்திக்கிறது. இது 2 பரப்பு. ஓ சரி சரி சரி. வேற வேற சகோதரங்க 8 பேர் காணிகளும் அங்க இருக்கு. அங்கால பக்கம் முட்டு கிடக்கு. சரி சரி அங்கெல்லாம் போய் பாப்போம். அவையெல்லாம் மன்னாருங்க தான் இருக்கு. சரி சரி சரி. என்ன முதுக்க இருக்கிற இந்த குடியேற்ற ஊர்கள். ரைட் ரைட். இதுக்குள்ள சரி சந்தோஷம். என்ன சந்தோஷம். உங்களுக்கு இந்த காலம் நாமி நல்லபடியா இருக்கிறபடியாக இங்க இருந்த போலையும் வந்து போக நல்ல ஒத்துழைப்பு. எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொந்த காணி சொந்த மண்ணிடம் இருக்கிறது சந்தோஷம். ஆனா எனது கணவர் இல்லாத எனக்கு பெரும் கேட்பாரு. விரும்பும்போது அன்னை போயிருந்தேன். அவருடைய சட்டத்தின் மத்தியில விரும்புகிறேன். இவர் வந்தவர்தான் எங்களோட பிரதம மந்திரி. அன்றைக்குதான் நானும் வந்து அந்த காணியெல்லாம் ஒழுங்காப்பட்டு மக்களுக்கு ஓடுதிரிகள் இப்ப வந்து இருப்போம். இன்னும் 27ஆம் தேதிக்கு பிறகு நான் சொல்லுவேன் எலெக்ஷன் பாதிட்டு. அதுவும் சும்மா முடிஞ்சால் ஆண்டவன் ஐயா வந்தா பிறகு எல்லாம் வந்தா பிறகு கொஞ்சம் மக்கள் சந்தோஷமா இருக்கிறான் சொல்லுவேன். சரிம்மா, நன்றி. நாங்களம்மா வந்து யாழ்ப்பாணம் இணுவில் இணுவில் இந்த வாரம் நாங்கள் இடம்பெயர்ந்து பற்றாப்பளை போனாங்க. என்னண்டா ஹாஸ்பிட்டல் எல்லாரும் கூட்டிட்டு போகணும். பருத்துறையாக்க வரல பிரச்சனையா. அப்ப இந்திய நாமி வந்து பிரச்சனையில உட்புது சுட்டாங்க. அந்த வீடு அந்த இரவு காலமே நாண்டி குட்டி இரவு 8 நாள் வேலை செய்துட்டு இரவு அந்த கந்த சஷ்டி வெள்ளம் பிடிக்கிறான்னு ஒரு சமம் ஏற்று இருந்தவா. அவரோட எல்லாம் கேண்டிங் செய்து போட்டு நான் வேலை அந்த இரவு இங்கே எல்லாம் கூடப்பட்டு கிடைச்சு அவரும் எந்த உயிர் காப்பாற்றப்பட்டு நாங்க செய்த பணி எங்களுக்கு. அப்ப பிள்ளைக்கு 1 வயசு. எல்லாமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறீங்க. அன்றைக்கு வந்து அதுல சந்தோஷமா இருக்கிறேன். அன்றைக்கு இந்த மீட்டிங் அப்ப கூட இல்லை விட்டவங்க என்னால விளையாடா. சரி ஓகே ஓகே. அம்மா அந்த வீடையும் பாப்போம் எப்படி இருக்கு. புல்லுக்கெல்லாம் மரங்கள் எல்லாம் முளைச்சிட்டேனம்மா. ஒரே மரங்களா தான் கிடக்கு. புல்லுக்கு எல்லாம் புல்லா என்ன இதுகள் என்ன பொடி இளம் இது இளம் என்ன. ஒரு கூரை ஒன்றுமே இல்லை. என்ன ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்றும் இல்லை. என்ன நிலையால இல்லைன்றாக்கா பின்ன கிணறு இருக்கு கூட முடியாது. கிணறு பொது கிணறா? ரைட் ரைட் ஓகே. முந்தைய காலத்துல அப்படித்தானே என்ன பொதுவா தான் இருக்கிறானே. இப்பதான் இல்ல அங்க உங்களுக்கு குசினி அது சுவாமியாரையா? ரைட் ரைட். அங்க இருக்கு குசினி. அப்பவே நீங்க பெரிய வீடு தான் கட்டிக்கிறீங்க. என்ன இல்ல பாக்கவே நல்லா இருக்குது. என்ன உங்களுக்கு இந்த இடத்துல இப்ப பாக்கல வந்து உங்களோட கணவனோட இருந்த ஞாபகங்கள் பிள்ளைகளை அங்கால ஒரு ப்ரோஸ் போட்டு அங்கால ஒரு சிட்டிங் ரூம் அங்கால ஒரு இல்ல. அதான் இப்ப இந்த இடத்தை பாக்க வந்து உங்களோட நீங்க கணவனோட வாழ்ந்தது, உங்களோட பிள்ளைகள் ஓடி திரிஞ்சது,
படிச்சது என்ன தவண்டது எல்லாமே இங்க தானே அன்றைக்கு வந்து அவ்வளவு 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 உங்களுக்கு இப்போ பிள்ளை 10 வருஷம் இல்லாம தானே பிறந்தவா பிறந்து 31 நாள் தானே ஓடினாங்க ரைட் 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 31 நாள்ல பிள்ளையே குத்தி கொண்டு ஓடுனீங்க இந்த காலையில அப்ப ஹெலிகாப்டர் சூடுகள் தானே ரைட் 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 உள்ள பார்த்த கல்லறை கட்டுறாங்க எல்லாம் சொல்லி எல்லாம் தப்பினது ஒரு வாரம் இன்றைக்கு நிம்மதியாக அந்த தந்திருக்கிறார் அதான் தந்ததை நீடிக்கணும் என்ன இப்படியே இடையே வந்து இடையே போகாம சாப்பாட்டாரு இப்ப நீங்க இதுல எல்லாம் வந்து சாப்பிட்டுருப்பீங்க இல்ல இப்ப இந்த ஒரு நிலையெல்லாம் வந்து எவ்வளவு பார்த்து நீங்க வந்து நீங்களும் கணவனும் சேர்ந்து கட்டியிருப்பீங்க என்ன ஒரு வீட்டுக்கு வந்து இப்படி செய்யணும் இந்த ஒரு டிசைன் போடணும் கூரை இப்படி போடணும் பிள்ளைகள் எல்லாம் இப்படி ஓடுறீங்க முல்லைத்தீவுல செஞ்சீங்களா மேல பாருங்க இப்படி இருக்கு என்ன எல்லாம் புல்லா மரங்களும் கொடிகளும் பார்க்கவே அவ்வளவு மன வருத்தமா இருக்கு காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குத்தமடி அது சரி என்ன விட்டு கொடுத்து வாழ்ந்திருந்தா எல்லாரும் உண்டா இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளத்தை கட்டிட்டு குழந்தைகள் பிறந்த நேரத்துல உங்களோட சொந்த வீட்டுல நாங்க இருக்கல ஒரு நிலை கொண்டு நான் அந்த முகமாலையில ஆட்டு கொட்டு சீலியாத சுத்தி காட்டி இன்னைக்கு கவலையா இருக்கும் பாத்ரூம்ல இருந்து வளர்ந்தவங்களுக்கு அப்புறம் போன் பண்ணி வந்து பாத்ரூம் செய்தேன் இப்ப பாய்ஸ் இருந்தாலும் படிங்கனாலும் இங்க போய் ஒரு பாத்ரூம் இருப்பாங்க 19 பேரை அம்மாண்ட பிள்ளை சௌகரங்கள் பொம்பளை பிள்ளைல என்ன செய்யறானு வசதி வளம் இல்ல வசதியா இல்லாம வந்து சேர்ந்துட்டு இப்ப எல்லாம் வசதியா இப்ப வீட்டு இருந்தாலும் போய்க்க ஒண்ணும் கொண்டு போகலையே ஒண்ணும் இல்லையே பிள்ளை எல்லாத்தையும் கொண்டு ஓடினதானே ஓ 31 நாளா பாருங்க சாப்பிடவே மரவள்ளிக்கெல்லாம் கூட இறங்கிருப்போம் ஆண்டுண்டு இறங்கிருப்போம் தண்ணிக்கு கூடி இறங்கிருப்போம் குடையில தண்ணியோடு நான் வந்து இடம் 94 வந்து இடம் வந்து போய்க்கல ஓ இல்ல 94 ஓ அப்ப எனக்கு வந்து எனக்கு ஒரு வயசு 95 இடம் பேருக்கு 94 பிறந்த நான் எனக்கு ஒரு வயசு அம்மா இப்பவும் எனக்கு சொல்லுவாங்க மழை ஒரு கூட வள்ளத்துல போய்க்கல சாப்பாடு இல்ல அந்த குடையில தண்ணியை பிடிச்சுதான் குடிச்சேன் இல்ல நிறைய பேர் வந்து தண்ணி குடிக்க தண்ணியே இல்லாம ஆட்டு மூத்திரம் எல்லாம் குடிச்சது எல்லாம் கேள்விப்படும் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க பள்ள தண்ணி எல்லாம் குடிக்கிறதோ வச்சு கட்டி இவ்வளவு தூக்கி படிக்காலும் அவங்க கொஞ்சம் பாதுகாப்பு சொன்னாலும் என்னத்தை சொல்றது நான் சொல்லுவேன் இல்ல முக்காவாசி மக்களும் வந்து அவ்வளவு துயரத்துல அணிந்தது சரி என்ன நேருது சரி என்ன நேருது பாப்போம் இனி எப்ப இந்த வீட்டுக்கு வர்றதோ இங்க காசு வேணும் வேணு அரசாங்கம் கொஞ்சம் உதவி செய்தா நல்லா இருக்கு வேணே அதான் ஏதாவது உதவி செய்தா ஓகே இப்ப புது வீடு கட்டுறதுக்கு 10 லட்சம் கொடுக்குற மாதிரி இதுக்கு ஏதாவது உதவி செய்யணும் வேண்டாம் அதான்மா இப்ப ஒரு 10 லட்சம் ஏதோ ஒன்று தந்துச்சுன்னா வேண்டாம் செய்யலாம் தானே மது விலாக்ஸ் யூடியூப் சேனல்ல நான் சரிண்ணா ஓகே அங்களையும் பாவம் என்ன மாதிரி ஓகே ஓகே அதில் அந்த அம்மாவோட வந்து காய்ச்சிருப்போம் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய கதையை வந்து உருக்கமான அந்த கதையை வந்து நாங்கள் கேட்டிருப்போம் இப்போ இங்கால பகுதிகளில் பாருங்கள் இங்கால பகுதிகள் எல்லாமே வந்து மிதிவதி வந்து இன்னும் வந்து அகற்றப்படவில்லை இருக்கலாம்ன்ற மாதிரி அங்கே போக விடுறாங்க இல்லை இதுக்குள்ள வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் வந்து விட்டுருக்காங்க இங்கால பகுதிகள் விட இல்லை அங்கால பகுதிகள் வந்து போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து இங்கால இந்த பகுதிகளுக்கு போகலாம் இப்போ நாங்கள் இங்கால பகுதிகளில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே பாருங்கள் ஒரே வந்து 10 காடாக தான் இருக்குது ஓகே அப்படியே உள்ளுக்கு போவோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இல்லை இந்த இப்பிலிப்ப மரம் நினைக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி அப்பா இதில் நிறைய
வீடுகள் வந்து நாங்கள் பார்க்க முடியாது நினைக்கிறேன். இதில் குறிப்பிட்ட ஒரு சில வீடுகள்லாம் வந்து எங்களை பகுதிகளில் வந்து விட்டுருக்காங்க. மொத்தமாக 250 ஏக்கர் காணியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குறிப்பிட்ட முன்பகுதி கொஞ்சம் இடம் மட்டும் அந்த மிதிபடிகள் வந்து அகற்றின பிறகு உள்ளுக்கு போக வந்து விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ளுக்கு அந்த காட்டு பகுதி ஃபுல்லாக எல்லாமே மரங்கள்லாம் ஃபுல்லாக இங்கே பாருங்கள், அரச மரம் வேப்பனம்னு சொல்லி ஃபுல்லாக மரங்கள் தான் காணப்படுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா தான் நான் டாய்லெட் நினைக்கிறேன். யாருங்க இதில் வீடு இருக்குது. நாங்கள் முதல் பார்த்த தெல்லிப்பளை, மயிலிட்டி அந்த காணிகள் வந்து ஓரளவுக்கு மக்களுடைய வீடுகள் மாதிரி இருந்தது. ஆனால் இங்கல பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாலி பக்கம் வந்து அதிகமாக இந்த சண்டை நடக்கின்ற வேலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக வீடுகள் பாதிக்கப்பட்டது வந்து இங்கல பகுதி தான். அதனால் வந்து அதிகமான அந்த கூரைகள் ஜன்னல் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க, இதில் கிணறு இருக்குது பாருங்க, பழைய கிணறு. இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த கடவுளே, பழைய கிணறு. அங்காலையும் வீடுகள் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த விட பாருங்க எப்படிங்கன்னு சொல்லி. முந்தைய காலத்து வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு முன்பக்க ஒரு என்ட்ரன்ஸ் கொண்டு இருக்கும். இதில் வந்து ரவுண்டாக போட்டிருப்பாங்க, இல்லை சவரமாக போட்டிருப்பாங்க. இதில் வந்து எல்லாம் இந்த போது வந்து முழுக்க இந்த மிதிவடிகள் எல்லாம் வந்து இந்த பாருங்க இதில் கிடக்கு. மிதிவடிகள் அகற்றிட்டாங்கன்னு சொல்லி இந்த பகுதியில் வந்து விட்டுருக்காங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக அவங்களோட வீடை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த தட்டை பாருங்க, இது வந்து முந்தைய காலத்தில் வந்து இப்படி தட்டெல்லாம் வந்து கட்டுவாங்க, நல்லா இருக்கும். இங்கே பாருங்க சுவாமியார். இங்கே வந்து மேலே கூரைகளோ கதவுகளோ ஜன்னல் நிலைகளோ எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க வீட்டுக்குள்ள எந்த பெரிய மரவண்டு பாருங்க, இப்படி வந்து பாருங்க எந்த பெரிய மரவண்டு பாருங்க. வீட்டு இங்கே பாருங்க என்ன பெரிய மரம், அடியிலேருந்து எப்படி போகணும் பாருங்க. வீட்டுக்கு நடுவில் புளிய மரம். ஆமா, குசினியை பார்ப்போம் அப்படியே. இங்கே பாருங்க வீட்டுக்கு உள்ளதான் அதிகமான அந்த மரங்கள் எல்லாம் முளைச்சிருக்கு. இழுப்ப மரம் என்று சொல்லி நிறைய மரங்கள் நிற்குது. அப்பா ஒருத்தருடைய கதையும் வந்து கேட்க அவ்வளவு வந்து கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல அவங்க விட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கணவன் மனைவியுமா. இங்க பாருங்க அம்மி குழவி நினைக்கிறேன். இங்கே பாருங்க உடைஞ்சிவே கிடக்கு. இதெல்லாம் இப்போ பார்க்கலுமா. அந்த காலத்துல மனுஷனையும் கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் வீடு கட்டின தம்பி. 10 வருடமா வந்து எங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை பிறந்து 31 நாள்ல நான் எங்கிற குழந்தையை கூட்டி கொண்டு ஓடினான்னு அம்மா சொன்னா. அவ்வளவு ஒரு வலி நிறைந்த வரிகள். இங்க பாருங்க வீடுக்கு ஃபுல்லா வந்து நாங்கள் முதல் பார்த்த காணிகளை விட இந்த காணிகள்லாம் வந்து அதிக மோசமா இருக்கு. இங்க பாருங்க இந்த வீடெல்லாம் வந்து இனி வந்து இடிச்சு போட்டு புதுசாக தான் நாங்கள் கட்டையில மேலேயே மறுசீரமைப்பு பணிகள் வந்து எதுவுமே செய்யலாது, அந்த அளவுக்கு இருக்கு. இங்க பாருங்க நிறைய பேர் வந்து நான் பார்த்ததுக்குள்ள நிறைய பேர் வந்து அவங்களுடைய வீடுகள் இருக்கிற மரங்கள் எல்லாமே வந்து வெட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க அங்கே பகுதிகளில் அதிகமாக. இனி இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக களவுகள் நடப்பதற்கான அதிக சந்தர்ப்பங்கள் இருக்குது. இங்கே பாருங்க இதில் வந்து வீடு பார்க்குறோம் பாருங்க முற்றிலும் வந்து இந்த வீடு சேதம் அடைஞ்சிருக்கு பாருங்க. இடிஞ்சு போய் எப்படி கிடக்குன்னு பாருங்க, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு. உங்களுக்கு போவோம்னா அங்கே போவோம். இங்கே பாருங்க ஃபுல்லா காடு தான், அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இந்த வீடு ஓரளவுக்கு ஓகே மாதிரி கிடக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. சோபா ஓடுகள் எல்லாமே வந்து பாருங்க கீழே விழுந்து உடைஞ்சு போய் கிடக்கு. இந்த பாருங்க மரங்களை பலாலி வசாபுலான் காணிக்கெல்லாம் வந்து அதிகளவான இந்த வீட்டுக்குள்ளேயே அதிகளவான மரங்கள் பாருங்க வீட்டுக்கு ஃபுல்லா மரங்கள்லாம் கிடக்கு. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அந்த பக்கங்கள்ல போகவும் வந்து கொஞ்சம் பயமா கிடக்கு. பாருங்க ஒரே பத்தியா கிடக்குது. அப்பா இங்க பாருங்க அங்கே பகுதிகளில் போகவே பயமா கிடக்கு எனக்கு. இப்படி இங்கே பக்கம் போகும்போது தோணுது. ஓடுவோம் மங்கால. ஏன்னா அவ்வளவு மோசமா இருக்கு வீடுகள்.
இந்த அம்மா வந்து எனக்கு ஒன்றி ஒன்று தான் சொன்னாங்க, அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏதாவது சின்ன ஹெல்ப் ஏதாவது செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இந்த வீடை திருத்தி போட்டு வந்து இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும், நீங்கள் சொல்லுங்க தம்பியா. அப்போ எங்களை பாருங்க, இதுக்குள்ள பாருங்க வீடு இருக்குது. அப்படியே பாருங்க, ஒரு காட்டுக்குள்ள நாங்கள் ஒரு வீடு கட்டி இருந்தால் அப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. இதில் இந்த வீடை பாருங்க, அவ்வளோ மோசமாக இருக்குது. எல்லாம் அப்படியே பெரிய பெரிய துண்டுகளாக வந்து வீடெல்லாம் உடைஞ்சி விழுந்து போயிருக்குது. இங்கே பாருங்க, வெயிலோ கொளுத்துது, பார்க்கலாம். காட்டக்கூடிய அளவுக்கு நான் இந்த குறிப்பிட்ட பகுதி தான், ஆனால் அதே ஒரு பெரிய ஒரு இடமா போய்கொண்டே இருக்குது. இந்த வீடை பாருங்க எப்படின்னு சொல்லி இல்லை சிங்கள வார்த்தைகள் எல்லாமே எழுதியிருக்குது, எனக்கு என்னென்னு தெரியாது. மனசர குளம் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த முன்போப்பை பாருங்க, இதுதான் முந்தைய காலத்தில் இப்படி அமைப்பில் நம்ம வந்து வீடுகள் இருக்கு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக அந்த இப்பிலிப்ப மரமும் அந்த மரங்களும் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு. இங்கே பாருங்க, அப்பா இப்படி ஒரு பாலடைந்த நிலையில ஒரு கிட்டத்தட்ட இப்போ யோசிச்சு பாருங்க, 30 வருஷம் 35 40 வருஷம் மண்டேக்கில் எப்படி அந்த வீடுகள் இருக்குமன்றதையும் நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். இல்லை பாருங்க, அது பெரிய தொட்டி ஒன்று இருக்குது. இந்தா உங்களை போவோம் நாங்கள். இதில் பாருங்க, இதில் அந்த உடுப்பு துவைக்கிற கல் இருக்குது, நல்லா இருக்கு. ஏதோ நாங்கள் ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வருது. அவ்வளோத்துக்கு மோசமாக இருக்கு. இதில் பாருங்க, இது குழி. இவங்க மரங்கள்லாம் கூட வெட்டி வெட்டி போட்ட வழியாக இருக்குது மரங்கள். இங்கே பாருங்க, இந்த வீடை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அப்பா இங்கே பாருங்க, இந்த வீடை பாருங்க எப்படி இருக்குண்டு, அப்படியே பாரி விழுந்து போச்சு, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இந்த வீடு. இங்கே சில பாருங்க, நிறைய சப்பாத்துகள் அதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அம்மா பல பக்கத்தால் போயிடாது, இப்படி சுற்றி தான் போவோம். அம்மா ஒரே முள்ளு வழுதுற மாதிரி தான் கிடக்கு, பார்த்தா போகணும். இங்கே பாருங்க, இதால் வந்தாலும் இதால் போகிறோம் தெரியா கிடக்கு, கடவுளே. இங்கே பாருங்க, இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்குண்டு, அவ்வளோ மோசமாக இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ கவலையாக இருக்குது. இந்த ஒவ்வொருத்தருடைய வீடும் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அம்மா கதைக்க நீங்கள் கேட்டிருப்பீங்களோ, அவ்வளவு வலியோட கதைக்கிறாங்க. தானும் அந்த தன்னுடைய கணவனும் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீடு. குழந்தை பிறந்து 31 நாளில் நாங்கள் வீட்டை விட்டு போனாங்க தம்பி, எங்களுக்கு எப்படி இருக்குமென்னு சொல்லி அவ்வளோ அந்த ஒரு அலாக்குறையாக கதைக்கிறாங்க. அவ்வளோ கேட்கும்போது அவ்வளவு கவலையாக இருக்குது. இது பாருங்க, நான் வந்துட்டு இதால் போகிறோன்னு தெரியல, பாதையை மிஸ் பண்ணிட்டேன். கடவுளே, இதெல்லாம் அனுப்பி அதெல்லாம் அங்கே போகணும். பாதையை மிஸ் பண்ண விட்டுட்டேன் மக்களே, பாதைக்கு மிஸ் பண்ண விட்டுட்டேன். இதெல்லாம் போ. ஐயோ, இங்கே பாருங்க, இதில் பாம்பு பொத்து கிடக்குறாங்க. பாதையை மிஸ் பண்ண விட்டேன். ஓகே, வந்துட்டேன். குச்சோளங்கெல்லாம் வந்துட்டேன். நான் அந்த கிணறுக்கு வந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த பகுதியில் வந்து இந்த மரங்கள்லாம் பட்டி கொண்டு இருக்கிறோம். அதாவது இந்த பகுதியில் வந்து ஒரு ஆச்சிரமம் ஒன்று இருந்தது. அந்த ஆச்சிரமத்தில் வந்து இப்போ பொறுப்பாக இருக்கக்கூடிய ஃபாதர் வந்து இருக்கிறாரு. ஃபாதரோட நாங்கள் இப்போ வந்து கதைக்க போகிறோம். ஓகே ஓகே, வணக்கம் ஃபாதர். சொல்லுங்க, இந்த வத்தாளன் பகுதியில் வந்து இப்போ காணிகள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கணும், அதை பற்றி உங்களுடைய ஒரு சில கருத்துக்கள். இப்பொழுதே நாங்கள் நிற்கின்ற இடம் தோலகட்டி என்று அழைக்கப்படுகின்ற இடம். இந்த இடத்தை பற்றி உங்களுக்கு நன்றாக வயது வந்தவர்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கும். எனவே இந்த இடத்திலே இப்பொழுது ஒரு சிறு பகுதி அவர்கள் விட்டிருக்கின்றார்கள். சிறு பகுதி தான் விட்டிருக்கின்றார்கள். மற்ற பகுதிகளையும் அவர்கள் விரைவிலேயே விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அவர்கள் விட்டு தர வேண்டும் என்றும்
வேண்டுகின்றோம். எனவே நம்மளுடைய ஆயர்களும் கருதினாலும் கூட இதை பற்றி அரசாங்கத்திடம் கதைத்திருந்தார். எனவே அவர்கள் இப்பொழுது இந்த சிறு இடத்தை விட்டதும் அதை கூட நாங்கள் உடனேயே வந்து பார்த்து அதை துப்புரவு செய்து அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி என்ன செய்யலாம் என்று யோசித்து அதை இப்பொழுது துப்புரவாகி கொண்டு இருக்கின்றோம். இப்போ இந்த இடம் வந்து 1928ஆம் ஆண்டிலே தான் தோமஸ் அடிகளார் அவர் இப்பொழுது இறையடியாராகவும் அவருடைய புனித பட்டம் நடைபெற இருக்கின்றது. எனவே அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கு வந்து ஆயருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சுபமாலை தாசர் சபை, சிவமாலை மாதா சபை என்றும் சொல்லுவார்கள், காங்கிரிகேஷன் ஆஃப் த ரொசேரியன் அல்லது ரொசேரியன் காங்கிரிகேஷன் என்று கூட அழைப்பார்கள். அந்த சபையை இங்குதான் ஆரம்பித்தார். அப்படியாக ஆரம்பித்த நேரத்திலே இலங்கையிலிருந்தும் கூடுதலாக இந்தியாவிலிருந்தும் அதிகமான இளைஞர்கள் வந்தார்கள். வந்து பிரதர்மாராக இங்கு இருக்க வேண்டும் என்று கேட்டார். அவர்களை அவர் அந்த சுபத்திலும் சபத்திலும் மௌனத்திலும் அவர்களை வளர்த்தார். உலக மக்கள் எல்லோருக்காகவும் இங்கிருந்து செபிக்கின்றது தான் அவர்களுடைய பணி. சுபத்தின் சுபம் எல்லா மக்களுக்கும் தேவை. எல்லாரும் நன்றாக வாழ்வதற்கு சுபம் தேவை. எல்லா மக்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக மன்னிப்பு, ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவதற்கு சுபம் தேவை. எனவே அவர் அந்த பணியை இங்கே ஆற்ற ஆரம்பித்தார். அதன் பிற்பாடு ஏராளமான மக்கள் வந்து அவரிடம் வேலைக்கு வந்தார்கள். எனவே அவர் சாதி சமய எந்தவித வேறுபாடும் இல்லாமல் வந்த மக்கள் எல்லாரையும் அவர் அரவணைத்து எல்லாருக்கும் வேலைகளும் கொடுத்து அதற்கென்றே வேலை தளங்களை ஏற்படுத்தினார். அதன் வழியாக அங்கே காய்கறி விவசாயம் செய்வது, இன்னும் நெல்லிக்ரஷ் போன்ற பலரசங்கள் செய்வது, இன்னும் அது பலரசத்திலே கூட நெல்லி ரசம், முந்திரிகை ரசம், மாதுளை ரசம், நன்னாரி ரசம் என்று பல வகையான பல ரசங்களை செய்தார்கள். அத்தோடு மட்டுமல்ல, நெசவு தொழில், மேசன் தொழில், தச்சு தொழில், மெழுகுதிரி செய்வது, ஒஸ்தி செய்வது, இது போன்ற பல்வேறு தொழில் நிலையங்கள் அவர் ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு அன்று இருந்த சூழ்நிலை இப்பொழுது இருக்கவில்லை. ஏனால் சொன்னால் அந்த நேரத்திலே அந்த சாதி பிரச்சனைகள், சமய பிரச்சனைகள்னு சொல்லி அதிகமாக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரம். ஆனால் எனவே அந்த மக்களுக்கு வேலை இல்லாமல், காணி இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டார்கள், மிகவும் ஏழைகளாக. எனவே அப்படியானவர்களுக்கு தான் இங்கு தானாக இப்படியான தொழில் நிலையங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு வேலை கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களும் நன்றாக வாழ வேண்டும், நன்றாக சாப்பாடுகளுக்கு குறை இருக்கக்கூடாது, அதே போல் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் படிக்க வேண்டும். எனவே இப்படியான இதற்கு தடையாக இவைகளும் இருக்கக்கூடாது என்று அவரே இங்கு வேலைகளை கொடுத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவருடைய எல்லோரையும் வாழ வைத்தார். அந்த வேலை செய்தவர்களையும் அவர் மிகவும் அன்பாக வழி நடத்தினார். யார் வந்து வேலை என்று வந்தாலும் சரி, யாரையுமே அவர் வெளியே வேலை இல்லை என்று சொல்லி அனுப்பவில்லை. ஏதோ ஒரு விதத்திலே அவர் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார். இப்படியாக தான் இந்த இடங்களில் இருந்தது. எனவே 2 பக்கங்களிலும் காணிகள் இருக்கின்றன. ஆனால் அவர்களெல்லாம் விடப்படவில்லை என்னும் விரைவிலேயே விடக்கூடும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றோம். இப்பொழுது விடுபட்ட ஒரு கொஞ்சம் காணிகள் தான் இங்கே இருக்கின்றன. அதுக்குள்ளாக இப்பொழுது துப்புரவு பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். தொடர்ந்து இதுக்கு வேலை செய்வோம் என்று நினைக்கின்றோம். நன்றி வணக்கம். ஓகே, நன்றி. வந்து இந்த பாதராக்களுடைய இந்த ஆச்சிரமம் இருந்த பகுதி இப்போ குறிப்பிட்ட பகுதிகளில் நாங்கள் காட்டியிருப்பேன். அந்த குறிப்பிட்ட பகுதிகளெலாம் வந்து இப்போ விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆச்சிரமம் இந்த இடத்துல வந்து இருந்த இந்த மரங்களை வந்து இப்போ பாதராக்கள் வந்து வெட்டி அகட்டி கொண்டிருக்கணும். இந்த துப்புரவு செய்கிற பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க, இதெல்லாம் அந்த இதில் வீடு மாதிரி இருக்குது. இந்த பகுதியில் வந்து இப்போ இந்த மரங்கள் எல்லாமே வந்து வெட்டி அகட்டி கொண்டிருக்கிறாங்க, கிளீன் பண்ணி துப்புரவு செய்கிறாங்க. அங்காள பகுதிகள்லையும் அவங்களுடைய ஆச்சிரமம் நீண்ட ஒரு பகுதியாக இருக்குது. இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மரங்கள்லாம் வந்து இப்போ வெட்டி ஒவ்வொரு பகுதிகளாக வந்து அகட்டி கொண்டிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் இன்னொரு ஃபாதர் நிற்கிறாரு. இதில் வேலை செய்கிற அண்ணாக்கள் வந்து இப்போ இங்கே பாருங்கள் வெட்டி கொண்டு நிற்கணும். ஓகே, அப்படியே நாங்கள் இங்கே போவோம். இதோட வந்து இந்த விடுவிக்கப்பட்ட காணிகள் வந்து
நிறைவடைஞ்சிட்டுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதோட நிறைவடைஞ்சிட்டுது. ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு பாவனைக்கு வந்து விட்டுருக்காங்க. அங்கால பகுதிகள் எல்லாமே வந்து எதுவுமே வந்து விடவில்லை, எங்களை போகவும் வந்து அனுமதிக்கலை. ஸோ அதனால் இனி எங்களை பகுதிகளும் வந்து விடுவிச்சா பிறகு மக்களுடைய பாவனைக்கு வந்து விட்டா பிறகு நாங்கள் அந்த பகுதிகளை வந்து உங்களுக்கு தருவோம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு வழியாக பார்த்துருப்பீங்க. விடுவிக்கப்பட்ட காணிகளில் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து மக்களோட அனுமதித்த மிதிவடிகள் கன்னிவடிகள் வந்து அகற்றப்பட்ட இடங்களில் வந்து இப்போ நான் வந்து முழுமையாக வந்து சுற்றி காட்டியிருப்பேன். கொஞ்சம் இடங்கள், கொஞ்சம் இல்லை, ஒரு அரைவாசி இடத்துக்கு கூட நான் வந்து காட்டியிருப்பேன். ஓகே, காணொலியை பிடிச்சிருந்தா மறக்காமல் மதுலக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சர்ப்ரைஸ் தாங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இன்னொரு அழகான காலையில் சந்திப்போம். See you, bye bye, tata.